அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். முதலில் உலகத்தில் வாழும் அனைத்து கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கும்
கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகத்தில் மனிதன் தழைக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வரங்கம் நிகழ்த்தப்படுகிறது. இன்றைய அரங்கம் கிறிஸ்துமஸ் அரங்கம். இந்த வாரம் கிறிஸ்துமஸ் வாரம். அன்பு ஒன்றே அனைத்தையும் ஆள முடியும். இதுவே நோக்கமாக இருந்த என்னை மன்னை சபா சிஸ்டரிடமும் குழந்தை இயேசு ஃபாதரிடமும் அன்பே அழைத்து சென்றது. என்ன அற்புத மனிதர்கள் தெரியுமா? உலக தமிழ் மாணவர்களுக்கு இவர்களின் அறிமுகம் கிடைக்க வேண்டும் அல்லவா? மாணவர்களுக்கு மற்றும் தமிழ் உறவுகளுக்கு இவர்களின் வாழ்த்துகள் கிடைக்க வேண்டாமா? வாருங்கள் உறவுகளே, மன்னார்குடிக்கு நான் சென்றேன், என்னோடு நீங்களும் வாருங்கள். நாம் அனைவரும் மனிதத்தோடு பயணிப்போம். முதலில் மன்னார்குடி தூய வளவனார் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் சிஸ்டர் ஜெபமாலை அவர்களை சந்தித்தேன். அன்பே உருவான தோற்றம், கருணை உள்ளம், தெளிவான சிந்தனை, அசத்தலான ஆளுமை, சிறப்பான தன்னடக்கம், இவையெல்லாம் சபா சிஸ்டரை பற்றிய என் இதயத்தின் வார்த்தைகள். இதை இந்த சிஸ்டரிடம் மட்டுமல்ல, இங்கு வேலை பார்க்கும் அனைத்து ஆசிரியர்களிடமும் மாணவிகளிடமும் கண்டேன். தூய்மையான வளாகம், வரவேற்பு பசிய தாவரங்கள், பட்டாம்பூச்சிகளாய் மாணவிகள். நிச்சயம் அங்கே அன்பே ஆட்சி செய்வதாக உணர்ந்தேன். நமக்காக சிஸ்டர் சபா அவர்கள் ஆற்றிய உரையை கேளுங்கள். உன்னதமான உரை. அது மட்டுமா, சிஸ்டர் ஆலிஸ் எமிலி, சிஸ்டர் அரசி, சிஸ்டர் அமலி மற்றும் சிஸ்டர் ஜெபமாலை இவர்களின் பாடல்களையும் கேளுங்கள். பாடாத என்னையும் அன்பால் பாட வைத்தனர். அன்பால் நெகிழ்ந்து போனேன். மன்னார்குடி தூய வளவனார் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், மாணவிகள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து அங்கே இருக்கக்கூடிய குழந்தை இயேசு ஆலயத்தை பார்ப்பதற்காக சென்றேன். தன்னை பற்றி எதுவுமே யோசிக்காமல் பிறருக்காக வாழ்ந்திருக்கக்கூடிய குழந்தை இயேசு ஆலயத்தின் ஃபாதரை சந்தித்தேன். அவர் மாணவர்களுக்காக அருமையான உரையாற்றி இருக்கிறார். அடடா, அன்புக்கு இத்தனை வலிமைகளா? மதம் கடந்த மனிதன் தழைக்கட்டும். குழந்தை இயேசு ஆலய ஃபாதர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். ஆன்றோர்களே, சான்றோர்களே, பயனர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வாருங்கள் உலகத் தமிழ் மாணவர்களே, அன்பை செலுத்துங்கள், அன்பால் ஆளுங்கள், உலக உறவுகளை அன்பால் இணையுங்கள். நாம் அனைவரும் தமிழால் இணைவோம், மனிதம் போற்றுவோம், மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்களின் நான் முனைவர் சே அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். உயராய்வு மற்றும் வேல் அறக்கட்டளையின் இன்றைய நிகழ்வு அமைதியின் வடிவமாய், அன்பின் ஊற்றாய், பொறுமையின் சிகரமாய், கருணையின் இலக்கணமாய் திகழ்ந்து மனிதகுலத்திற்கு நற்கருத்துக்களை பரப்பி நல்வழிப்படுத்தி பல நூறாயிரம் ஆண்டுகள் கடந்தும் மக்கள் மனதில் நிலைத்து நின்று இம்மானுட சமுதாயத்தை வழிநடத்தி வரும் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை மையமிட்ட கிறிஸ்துமஸ் துறை. உலகத் தமிழ் மாணவர்களுக்காக கிறிஸ்துமஸ் உரையாற்ற இருப்பவர்கள் இருவர். முதல் உரையை வழங்கி சிறப்பிக்க இருப்பவர் அருட்சகோதரி தா ஜெபமாலை MA MAd MPhil அவர்கள். இவர் மன்னார்குடியில் இயங்கி வரும் தூய வளனார் பெண்கள் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக செயலாற்றி வருகிறார். தாய்மை உள்ளத்துடன் கனிவான கண்டிப்புடன் தலைமை ஆசிரியராக செயல்பட்டு வரும் அருட்சகோதரி அவர்களின் சேவையை பாராட்டி 2020 ஆண்டிற்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அவர்களின் பாராட்டுதல்களோடு
நல்லாசிரியர் விருது பெற்றுள்ளார். மன்னை லயன்ஸ் கிளப்பின் வாயிலாக மேத்தா விருது மற்றும் பன்னாட்டு லயன் சங்கம் வாயிலாக கல்வி ரத்னா விருது பெற்றுள்ளார். அருட்சகோதரி அவர்களின் உரையை தொடர்ந்து அடுத்ததாக உரையாற்ற இருப்பவர் மன்னை குழந்தையேசு ஆலயத்தின் அருட்தந்தை அவர்கள். நடமாடும் தெய்வங்களாய் தங்கள் வார்த்தைகளால், செயல்களால், சொற்பொழிவுகளால் மக்களுக்காக, மாணவர்களுக்காக, இறைவனுக்காக தம் வாழ்வை அர்ப்பணித்து சேவையாற்றி வரும் 2 நல் உள்ளங்களின் உரையை கேட்டு பயனடைய வாருங்கள். நிகழ்விற்குள் செல்வோம். ஜெபா சிஸ்டருக்கு என்னுடைய வணக்கம். வணக்கம். நான் உயராய்வு வேல் அலைவரிசையில் வந்திருக்கேன். நான் திருவிக அரசு கலைக்கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக இருக்கேன். நான் என்னென்னா மாணவர்களுக்கான ஒரு அலைவரிசை நடத்திட்டு இருக்கேன். அந்த அலைவரிசையில் மாணவர்களுக்காக கலை, இலக்கியம், வாழ்வியல், கலாச்சாரம், பண்பாடு, அவங்களுக்கு தேவையான தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் 6 மணிக்கு வெளியில் வரும். ஒவ்வொரு வாரமும் அந்த வாரம் என்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குதோ அதை நோக்கி பயணமும் அது இருக்கும். அந்த வகையில் கிறிஸ்மஸ் வருது. கிறிஸ்மஸ் வரும்பொழுது உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் மாணவர்களுக்கும், உறவுகளுக்கும், எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லணும். அந்த கிறிஸ்மஸ் வாழ்த்தோடு சேர்ந்து மாணவர்களுக்கான கிறிஸ்மஸ் செய்திகளையும் தகவல்களையும் கொடுக்கணுங்கிறது ஒரு ஆசை. அப்படி பார்க்கும்பொழுது நானோ மற்றவர்களோ சொன்னால் அந்த மாணவர்கள் எந்த வகையில் அது போய் சேரும்னு தெரியாது. அதனால தான் சிஸ்டர் ஜபாவை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம். மாணவர்கள் மத்தியில் ரொம்ப அன்பானவங்களாக இருக்காங்க. நானுமே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன பண்ண போகிறோமோ, அவங்க எப்படி நம்மளை உபசரிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இங்கே வரும்பொழுது எங்களுக்கு அத்துணை பெரிய வரவேற்பு இருந்தது. அந்த வகையில் சிஸ்டர் ஜபாவை நான் வணங்கி மகிழ்கின்றேன். நீங்கள் என்னென்னா மாணவர்களுக்காக எல்லா உறவுகளுக்காகவும் கிறிஸ்மஸ் வாழ்த்தி சொல்லிட்டு அது கூட சேர்ந்து எப்படி நம்ம இனிப்போடு சேர்ந்து கொஞ்சம் மருந்தையும் சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்குமோ அது மாதிரி வாழ்த்தோடு சேர்த்து மாணவர்களுக்கான சில அறிவுரைகளையும் நீங்கள் உங்கள் வழியாக சொல்லும் பொழுது அது மாணவர்களுக்கு போய் சேரும்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை உறவுகளுக்கும், கிறிஸ்துவ உறவுகளுக்கும், தமிழ் மாணவர்களுக்கும், உலகத்தில் உள்ள அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சிஸ்டர் ஜபா அவர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். நன்றி, வணக்கம். உலக தமிழினத்திற்கும், மாணவ கண்மணிகளுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். திருவாரூரில் இயங்கக்கூடிய திருவிக காலேஜிலிருந்து தமிழ் துறையிலிருந்து வருகை புரிந்து அடைக்கலண்ணை சபையினுடைய அருட்சகோதரியாக இருக்கக்கூடிய ஜெபமாலையாகிய என்னிடம் தலைமை ஆசிரியர் என்ற முறையிலே உலக தமிழினத்திற்கும் மக்கள் குலத்திற்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை சொல்லவும், மாணவ சமுதாயத்திற்கு தேவையான கருத்துக்களை வழங்க என்னை அழைத்து பேச வைத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதலில் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மன்னார்குடி தூய வளனார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக நான் 6 ஆண்டுகள் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எம்முடைய பள்ளியிலே 3684 மாணவிகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணவ செல்வங்கள் மத்தியிலே கல்வி பணியை ஆற்றுவதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய நான் அதைவிட ஒரு பெரிய வாய்ப்பாக தமிழ் இனத்திற்கு, தமிழ் உலக தொண்டுக்கு என்னுடைய சிறு பங்களிப்பை கொடுப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரபஞ்ச பேரன்பில் ஒருங்கிணைந்து வழிநடக்க பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக பயணத்தில் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்களாகிய மாணவ சமுதாயத்திற்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பாக நான் கருதுகிறேன். மாணவ சமுதாயத்தில் இந்த தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு கருத்துக்களை வழங்குவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பிரபஞ்ச பேரன்பில் ஒருங்கிணைந்து நாம் வழிநடக்க வேண்டும் என்றால் இந்த உலக பயணத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே, அதுவும் கல்லூரி வாழ்க்கையிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தன்னம்பிக்கை என்ற முன்னேற்ற பாதையிலே அதை ஏணிப்படியாக வைத்து முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கிறிஸ்துமஸ் செய்தியாக இவர்களுக்கு நான் வழங்கவிருக்கிறேன். பிறக்கவிருக்கும் பாலன் இயேசு தனது பிஞ்சு கரத்தால் மக்கள் இனத்தையும் தமிழ் இனத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் அவர்களுடைய உடல் உள்ள நலன்களை
இறைவன் தாமே நிறைவேற்றி பூரண மகிழ்ச்சியோடு இந்த மண்ணிலே பயணிக்க, இந்த இயற்கையோடு பிரபஞ்சத்தோடு இணைந்து வாழ அருள் வேண்டி கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். The lifestyle of today is consisted of consumerism, materialism, individualism and hedonism என்று சொல்வார்கள். ஆம், இன்றைய வாழ்க்கை முறையானது நுகர்வு கலாச்சாரத்தாலும் பொருள் முதல்வாத கொள்கையினாலும் தான் தான் என்று சொல்லக்கூடிய தாண்மையினாலும் மற்றும் இன்பம் விரும்பி கொள்கையினாலும் கவரப்பட்டுள்ளது. நுகர்வு கலாச்சாரம் என்று சொல்லுகின்ற பொழுது போதும் என்ற மனம் இல்லாமல் வாங்கிக் கொண்டே இருப்பதில் இன்பம் காண்பதைத்தான் நுகர்வு கலாச்சாரம் என்று சொல்லுகிறோம். அதே போல பொருள் முதல் வாதம் என்று சொல்லுகின்ற பொழுது மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, பொருட்களுக்கும் பணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையைத்தான் பொருள் முதல் வாத கொள்கை என்று நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் நான் நான் என்று முந்திக் கொண்டு சொல்வது, என்னால் தான் முடியும், என்னை விட்டால் அந்த உலகத்தில் யாருமே கிடையாது, தான் தான் என்று ஒரு தாண்மை உணர்வோடு இருக்கக்கூடியதைத்தான் தாண்மை என்று சொல்லுகிறோம். அதைத்தான் இண்டிவிஜுவலிசம் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறோம். இன்பம் விரும்பி கொள்கை என்று சொல்லும் பொழுது இன்பம் எங்கே எங்கே என்று தேடு, அது எங்கிருந்தாலும் அதை நாடி தேடி ஓடு என்று சொல்லி இன்பத்தை மட்டுமே வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். கஷ்டம் வரவே கூடாது, துன்பம் வரவே கூடாது, ஜாலியாக இருக்கணும், எல்லாம் டிவி பார்க்கணும், சீரியல் பார்க்கணும், ஹோட்டலுக்கு போகணும், அம்மா அப்பாவோட ஜாலியாக இருக்கணும், ஆனால் துன்பம் வரக்கூடாது என்று நினைக்கிறோம் அல்லவா, அதைத்தான் நான் இன்பம் விரும்பிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறேன். இதை ஏன் நான் மாணவ சமுதாயத்திற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம், பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம், நமக்கு இந்த நான்கிலும் உடன்பாடு இருக்கிறது. நம்ம நுகர்வு கலாச்சாரத்திற்கு அடிமையாகிவிட்டோம். ஆகவே தான் இன்று குடும்ப பின்னணியானது, பொருளாதார சூழ்நிலையானது மிகவும் வறுமை நிலையில் இருந்தால் கூட படிக்கின்ற இடத்திலே நம்முடைய குடும்பத்தை மிக பணக்கார குடும்பமாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிப்பிலே கவனம் செலுத்தாமல் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் எதை எடுத்தாலும் நான் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும் கிளாஸில், வேறு யாரும் ஃபஸ்ட்டு வந்துட்டால் அவங்கள ஏற்றுக்க மாட்டோம். போட்டி இருக்க வேண்டும் படிப்பதிலே, ஆனால் அதே சமயத்தில் பொறாமை இருக்கக்கூடாது. ஆனால் இந்த பொறாமை என்ற கான்செப்ட் தான் இன்றைக்கி அதிகமாக மாணவ சமுதாயத்திடம் அதிகமாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆகவே தான் சொன்னேன், இந்த நுகர்வு கலாச்சாரமும் பொருள் முதல்வாத கொள்கையும் நம்மை அதிகமாக பாதித்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்ப விரும்பிக் கொள்கை என்று சொல்கின்ற பொழுது இன்றைக்கு மாணவ செல்வங்களுக்கு ஒரு தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்வது போல வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களையோ துயரங்களையோ சோதனைகளையோ வேதனைகளையோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லாமல் இன்பமாக இருக்க வேண்டும் என்று ஆசிப்பதனால் தான் ஆங்காங்கே தற்கொலை முயற்சிகள்லாம் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். இந்த 4 கான்செப்ட்லையும் நம்ம படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்முடைய கவனங்கள் எங்கே இருக்கிறது, இந்த நாளில் ஏதாச்சும் நான் ஒன்று இருக்கிறேனா அப்படின்னு ஒவ்வொரு மாணவரும் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஸோ வாட் இஸ் லைஃப்? நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்வீங்க இல்லையா? வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்வோம். நான் உங்களுக்கு சொல்லுவதென்றால், லைஃப் இஸ் அ பண்டில் ஆஃப் ரிலேஷன்ஷிப். வாழ்க்கை என்பது பல்வேறு உறவுகளால் பின்னி பிணைக்கப்பட்ட ஒன்று. இந்த உறவை 3 விதமாக நான் பார்க்குறேன். ஒன்று தன்னோடு உள்ள உறவு, ரிலேஷன்ஷிப் வித் மை செல்ஃப். இரண்டாவதாக ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், பிறரோடு உள்ள உறவு. மூன்றாவது ரிலேஷன்ஷிப் வித் காட், இறைவனோடு உள்ள உறவு. இந்த 3 உறவும் ஒன்றோடு ஒன்று இன்டர் கனெக்டடாக இருக்கிறது. இந்த 3 உறவில் நான் ஃபஸ்ட்டு எதை சொல்ல விரும்புகிறேன்னா, தன்னோடு உள்ள உறவு தான். என்னை பற்றி நான் உயர்வாக நினைக்கவில்லை என்றால், என்னுடைய திறமைகளை என்னுடைய குணநலன்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நான் என்னை பற்றி ஒரு செல்ஃப் எஸ்டீம் வச்சுருப்பேன் இல்லையா, அது உயர்வாக இருக்கணும். அப்பொழுதுதான் நான் மற்றவர்களை நான் ஏற்றுக்கொள்ள முடியும். சுருங்க சொன்னால் பாசிட்டிவ் திங்கிங். நான் நேர்மறையாக என்னை நினச்சேன்னு சொன்னால் நான் மற்றவர்களையும் நேர்மறையாக நினைக்க தோணும். ஆகவே தான் சொல்கிறேன், தன்னோடு உள்ள உறவு எப்பொழுதுமே நன்றாக இருந்தால்தான் பிறரோடு உள்ள இரண்டாவது உறவு மிக சிறப்பாக அமையும். இப்போ பிறரோடு உள்ள உறவு, இரண்டாவது உறவை பார்க்கின்ற பொழுது there should be a limitation இருக்கணுங்கிறதா என்னுடைய வரையறை. அதாவது பிறரோடு உள்ள உறவு என்று சொன்னால் அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவாக இருக்கலாம், அல்லது பள்ளியிலே படித்து கொண்டிருக்கும் பொழுது மாணவ செல்வங்களோடு இருக்கக்கூடிய உறவாக இருக்கலாம். பஸ்ஸில் பயணம் செய்கிறோம், பேருந்தில் போயிட்டே இருக்கிறீங்க,
அதில் வரக்கூடிய நபர்களும் நமக்கு பிறர் தான். அவர்களோடு உள்ள உறவாக இருக்கலாம், அல்லது கல்லூரியிலே பயணம் செய்கின்ற பொழுது இருக்கக்கூடிய உறவாக இருக்கலாம். எப்படிப்பட்ட உறவாக இந்த உலகில் இருந்தாலும் கூட அதிலெல்லாம் தேர் ஷுட் பி அ லிமிட்டேஷன் நமக்கு தேவைப்படுகிறது. எல்லாவற்றையுமே ஒரு வரையறையோடு நாம் பயணிக்கின்ற பொழுது மாணவர்களாகிய நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு அதெல்லாம் உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த 2 உறவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய உள்ளங்களில் என்னுடைய உள்ளத்தில் இறைவன் என்ற அந்த விதை விதைக்கப்பட்டால்தான், இறைவன் உள்ளத்தில் இருந்தால்தான் இந்த சமூக உறவு, பிறரோடு உள்ள உறவானது சுமூகமாக இருக்க முடியும். உங்கள் உள்ளத்தில் இறைவன் இல்லைன்னு வச்சுக்கோம், என் உள்ளத்தில் இறைவன் இல்லை, நான் இறைவனையே நினைக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த உறவு, பிறரோடு உள்ள உறவுகளில் தகராறு ஏற்படுத்தும், பிரச்சனைகள் வரும். பிறரோடு உள்ளவரோட பிரச்சனை வரும் பொழுது தன்னை பற்றி நான் நொந்து கொள்வேன், என்னை பற்றியே நான் நெகட்டிவாக நினச்சிக்குவேன். அப்போ இறைவன் என்ற உணர்வு இருந்தால்தான், இறை உறவு இருந்தால்தான் தன்னோடு உள்ள உறவும் பிறரோடு உள்ள உறவும் மிக சிறப்பாக அமையும் என்ற என்னுடைய கருத்தை உங்களுடைய உள்ளங்களை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஒரு மனிதன் தேன் எடுக்க போகிறான். தேன் எடுக்க போய் மரத்தில் ஏறிட்டு இருக்கிறான். அப்போ மரத்தில் பாதி தூரம் ஏறின பிறகு தான் அவன் பார்க்குறான், கீழே குனிஞ்சு பார்க்குறான், பெரிய பள்ளமாக இருக்குது. சரி, கீழே பள்ளமாக இருக்குதுன்ட்டு அவன் மேலே நிமிர்ந்து பார்க்குறான், தலைக்கு மேலே பாம்பு தொங்கிட்டு இருக்கு. என்னடா அது, கீழே பார்த்தா பள்ளம், மேலே பார்க்குறோம் பாம்பு தொங்கிட்டு இருக்கு, நம்ம என்ன செய்கிறது, இறங்குறதா ஏறுறதா தவிக்கிறான். ஆனால் அவன் எந்த நோக்கத்துக்காக போனான்னு சொன்னால் தேன் எடுக்கிறதுக்காக தான் போனான். அப்போ அந்த தேன் அடைய நோக்கி பார்க்குறான், அப்படியே அண்ணாந்து பார்க்குறான். அதுலேருந்து அவனுக்கு ஒரு சொட்டு தேன் அவன் வாயில் விடுது. அதை அப்படியே சுவைச்சு பார்க்குறான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தேன். அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாயிடுறான். அந்த சந்தோஷத்தில் அவனுக்கு இந்த பள்ளமும் பெருசாக தெரியலை, பாம்பும் அவனுக்கு பெரிய சுமையாக தெரியலை. இப்படித்தான் மாணவ செல்வங்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் மேடு பள்ளங்கள் இருக்கும், ஏற்ற தாழ்வுகள் இருக்கும், உயர்வுகள் இருக்கும், தாழ்வுகள் இருக்கும். பிரபஞ்ச பேரன்பில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லோரும் நல்லவரே, எல்லோரும் நம்மவரே என்பதுதான் என்னுடைய கிறிஸ்துமஸ் செய்தியாக உங்களுக்கு வழங்குகிறேன். எல்லோரும் நல்லவரே, எல்லோரும் நம்மவரே என்று நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் நேர்மறையாக இருக்கும். நம்முடைய செயல்பாடுகள் நேர்மறையாக இருக்கின்ற பொழுது நாம் நாடு போற்றக்கூடிய நல்லவர்களாக வாழ்வோம். நாடு தூற்றக்கூடிய நல்ல பெண்களாக அல்ல, நாடு போற்றக்கூடிய நல்ல பெண்களாக இந்த சமுதாயத்திலே நாம் பயணிக்க முடியும். இதை உங்களுக்கு ஒரு நிகழ்வின் வழியாக என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய வலது கரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் 5 விரல்கள் இருக்கிறது. இந்த 5 விரல்களோடு நம்மிடம் இருக்கக்கூடிய 5 குணங்களை ஒப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த 5 குணங்களும் இருந்தால் போதும், நாம் நல்லவர்களாகவும் நாடு போற்றும் நல்ல பெண்களாகவும் பயணிக்க முடியும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதாவது முதலில் கட்டை விரல். இதற்கு நான் எதை ஒப்பிடுகிறேன் என்று சொன்னால் லவ்விங். லவ்விங் என்று சொல்லுகின்ற பொழுது அன்பு செய்தல். ஒரு இடத்திலே நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால் அங்கே ஹாப்பினஸ், மகிழ்ச்சியை நான் பெற்றெடுக்கிறேன். அப்பொழுது நான் ஒரு கோ-கிரியேட்டராக இருக்கிறேன், உடன் படைப்பாளராக இருக்கிறேன், நல்லவராக நான் செயல்படுகிறேன், நாடு போற்றக்கூடியவராக நான் செயல்படுகிறேன் என்று சொல்ல முடியும். இரண்டாவதாக ஆள்காட்டி விரல், கேரிங். கேரிங் என்று சொல்லுகின்ற பொழுது அக்கறையோடு இருத்தல், கரிசனையோடு இருத்தல். இன்றைக்கு குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் நாட்டிலும் குறைவுபடக்கூடிய ஒரு குணம் என்ன என்றால் அக்கறையோடு யாரும் இருப்பதில்லை. அம்மா ஆஃபீஸ் போகிறாங்க, அப்பா பேங்க்கு போகிறாரு, பொண்ணு ஸ்கூலுக்கு வருது, பையன் எல்கேஜி படிக்கிறான், ஒரு மெட்ரிகுலேட் ஸ்கூலுக்கு போகிறான். எல்லோரும் அவரவர் பிரிந்து சென்று விடுகின்றனர். மீண்டும் இரவு சேர்க்கின்ற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துக்கு வர்றாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குகிறோம், காலைல எந்திரிக்கிறோம், மறுபடியும் மிஷின் போல லைஃப் போயிட்டே இருக்கு. அப்போ இந்த அக்கறையும் கரிசனையும் எங்கே தொடங்கும்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். வீட்டில் தான் தொடங்கணும். ஆனால் வீட்டிலேயே இது இன்றைக்கி இல்லை. அப்படிங்கும் பொழுது நம்ம படிக்கக்கூடிய பள்ளிகளிலோ பணியாற்றக்கூடிய கல்லூரிகளிலோ இது எப்படி கிடைக்கும் இந்த அக்கறையும் கரிசனையும்? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நம்மோடு வாழக்கூடியவர்களை மனிதர்களாக நாம் மதித்தாலே போதும், அதுதான் நாம் அவர் மட்டும் காட்டக்கூடிய ஒரு கரிசனையும் அக்கறையுமாக பார்க்கிறேன்.
மூன்றாவதாக நடுவிரல் ஷேரிங் என்று சொல்லுகிறேன். இந்த ஷேரிங் என்று சொல்லுகின்ற பொழுது பகிர்தலை குறிப்பிடுகிறது. பகிர்தலுக்கு மிக மிகச் சிறந்த உதாரணம் யார் என்று சொன்னால், இன்னும் 2 நாட்களில் நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடவிருக்கிறோமே, அந்த கிறிஸ்து பிறப்பு தான், அவருடைய வருகை தான், அவருடைய தியாக வாழ்க்கை தான், அவருடைய தன்னலமற்ற செயல்பாடுகள் தான் இந்த பகிர்தலுக்கு மிகச்சிறந்த உதாரணம். விண்ணுலகில் இருந்த தேவன் விண்ணுலகிலேயே தேவனாக இருந்திருக்கலாம். அவர் கடவுளாக இருந்தால் அதற்கு ஆராதனை நடைபெற்று கொண்டே இருக்கும். ஆனால் மண்ணுலகில் வாழக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் படக்கூடிய துன்பங்களை, கஷ்டங்களை, துயரங்களை, வேதனைகளை பார்த்த கடவுள் மக்கள் மீது கொண்ட அன்பினால், இரக்கத்தினால் மீட்க வேண்டும் என்பதற்காக மனிதனாக, இந்த ஏழை மனிதனாக ஒரு மாட்டு தொழுவத்திலே மனிதனாக பிறந்திருக்கிறார். அவர் தன்னையே தியாகம் செய்திருக்கிறார். தன்னை முழுவதுமாக நம்ம கையெழுத்திருக்கிறார். தன்னை கொடுத்திருக்கிறார். இந்த கொடுத்தலில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், 3 விதமான கொடுத்தல் இருக்கிறது. ஒன்று உள்ளதை கொடுப்பது, இரண்டாவது உள்ளதிலிருந்து கொடுப்பது, மூன்றாவது உள்ளதை எல்லாம் கொடுப்பது. இந்த பிஞ்சு பாலன் இயேசு மனிதனாக பிறந்தவர் வளர்ந்து இந்த மனித சமுதாயத்தால் அவர் புறக்கணிக்கப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு உயிர் விட்டார், மீண்டும் உயிர் தெழுந்தார் என்று நம்புகிறோமே. அவர் கொடுத்ததெல்லாம் தன்னை முழுமையாக கொடுத்தார். ஆகவே இந்த ஷேரிங் என்பது, பகிர்தல் என்பது நமக்கு இன்றைக்கு காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இருப்பதை இல்லாதவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தேவையில் இருப்பதை தேவையில் இருப்போருக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாக நான் பார்க்கிறேன். அதை எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த பகிர்தலை வெளிப்படுத்தக்கூடிய பகிர்தலின் விழாதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா. இந்த கிறிஸ்து பிறப்பு வரலாற்றை 2ஆக பிரித்திருக்கிறது. கிமு, கிபி என்று 2ஆக பிரித்து பார்க்கிறோம். அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு முன், கிறிஸ்து பிறப்புக்கு பின்பு என்று வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு மாபெரும் மனிதர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு மட்டும் இன்றைக்கு இல்லை என்றால் வரலாற்றை பற்றி நாம் எதுவுமே தெரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலே தடம் பதித்த இந்த காலகட்டத்திலே மிகவும் தேவையாக இருக்கக்கூடிய பகிர்தலின் பண்பாளராக இருந்த எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவனுடைய பகிர்தலை நம்முடைய 3வது குணமாக நாம் கொண்டிருந்தால் நாம் நிச்சயமாக நாடு போட்டும் நல்லவராக இந்த உலகிலே வாழ முடியும் என்பதை மாணவ கண்மணிகளாகிய உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 4வது விரல் மோதிர விரல். அந்த விரலுக்கு எதை நான் ஒப்பிடுகிறேன் என்று சொன்னால் பேரிங். பேரிங் என்று சொன்னால் தாங்கி பிடித்தல், அரவணைத்து செல்லுதல் என்று சொல்லுகிறோம். தவறு செய்பவர்களை சமுதாயத்திலே தாங்கி பிடிப்பதுதான் அரவணைத்தல் என்று சொல்வதற்கு இல்லை. நம்முடைய குடும்பத்திலும், நாம் படிக்கின்ற இடங்களிலும், பயணம் செய்கின்ற பேருந்துகளிலும் இன்றைக்கு பார்க்கிறமே, தாங்கி பிடித்தல் என்பதை தவறான கண்ணோட்டத்திலே அதுவல்ல பேரிங் என்பது. ஒருவர் சுமையை இன்னொருவர் ஏற்றுக்கொள்வது, ஒருவருக்கு ஆதரவாக இருப்பது, துன்பத்தில் இருக்கும் பொழுது அவரோடு நாம் பயணிப்பது, அதைத்தான் நாம் தாங்கி பிடித்தல் என்று சொல்லுகிறோம். இந்த தாங்கி பிடித்தல் எப்பொழுது நமக்கு முழுமையாக செய்ய முடியும்? நம்முடைய கல்லூரி படிப்பை எல்லாம் முடித்துவிட்டு ஒரு வேலைக்கு செல்லுகின்ற பொழுது, ஒரு அரசு வேலை கிடைத்தோ அல்லது ஒரு சுயமாக தொழில் செய்தோ பணம் சம்பாதிக்கின்ற பொழுது அந்த பணத்தை வைத்து மற்றவர்களுக்கு நம்மால் தாங்கி பிடிக்கக்கூடிய நிலைக்கு நாம் வர முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே தாங்கி பிடித்தல் என்பது பள்ளி பருவத்திலோ கல்லூரி பருவத்திலோ கல்லூரி படிப்பை தொடர்கின்ற வேலையிலோ செய்ய முடியும். செய்தால் நம்முடைய படிப்பிலே கவனத்தை நீங்கள் செலுத்த முடியாது. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவை தாங்கி பிடிக்கலாம், அப்பாவுக்கு அரவணைப்பாக இருக்கலாம், கூட பிறந்த அக்கா தங்கைக்கு நீங்கள் உறவாக இருக்கலாம் அல்லவா? அதை செய்யலாமே. 5வதாக இந்த 4 பண்புகளும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் சுண்டி விரலுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லக்கூடிய மன்னித்தல், ஃபர்கிவிங் என்ற பொருளடைப்பு கொடுக்கிறேன். மன்னித்தல் என்பது மிக 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 தேவை. இன்றைக்கு ஒருவருடைய குறையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதை விட, நமக்கு எதிராக தவறு செய்தவர்களை, நம்மை விழக்காட்ட நினைப்பவர்களை, நம்முடைய கல்லூரி வாழ்க்கையில் கூட பார்ப்பீங்க இல்லையா? காம்படிஷன் இருக்குல்ல, போட்டி மனப்பான்மை இருக்கும் தானே. ஒருத்தர் வந்துட்டான்னு ஒருத்தர் பொறாமப்படுவோம், என்னை விட அவன் முன்னாடி வந்துட்டானே அப்படின்னு நினைப்போம். அப்போ இந்த போட்டி மனப்பான்மை இருக்கலாம், ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது.
அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை வருகின்ற பொழுது நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். என்னை எதிர்க்கிறார், என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டான், என்னோடு பேச மாட்டேங்கிறான், இவன் எனக்கு பகையாளியாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் ஒதுங்கிவிட்டால் நம்மை சமுதாயம் ஒதுக்கிவிடும். மாறாக அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டோம் என்றால் இந்த தெய்வீக பண்பு, நம் பெருமான் இயேசு கிறிஸ்து இந்த குறும்பிலை பிறந்திருக்கிறாரே, குடிநிலை பிறந்திருக்கிறாரே, இவர் என்ன செய்தார்? மன்னித்தார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட அந்த கெட்ட கல்வன் சொன்னான், உன்னால் முடிந்தால் சிலுவையிலிருந்து கீழே நீ இறங்கி வா என்று சொல்வார்கள். ஆனால் அவர் என்ன சொல்வார்? இவர்களெல்லாம் பேசுவது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்களை மன்னிக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த மன்னிப்பின் தன்மை நமக்கு தேவை என்பதை இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகவே தான் சொல்லுகிறேன், லவ்விங், கேரிங், ஷேரிங், பேரிங் அண்ட் ஃபர்கிவிங், இந்த 5 குணங்களும் நம்மிடம் இருக்கின்ற பொழுது நல்ல சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும். அதுவும் பெண்களால் இதை உருவாக்க முடியும் என்பதை இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு சுட்டிக்காட்டுகிறது.
Merry, Merry, Merry Christmas. Wish you a happy Christmas and happy New Year. ஜெபா சிஸ்டருக்கு என்னோட இதயத்திலிருந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ரொம்ப பல வேலைக்கு இருக்கிற வேலையில் தான் இங்கே வந்தோம். ஆனால் போகும்போது எந்த வேலையும் நினைவில் இல்லை. மிக மகிழ்ச்சியோட என்னோட இதயம் பூரா இந்த பள்ளியும் இங்கே வேலை செய்கிற மற்ற ஆசிரியர்களும் ஜெபா சிஸ்டர் தான் என் உள்ளத்தில் நிறைஞ்சிருக்காங்க. அத்தனை ஒரு மன மகிழ்ச்சியோடு நான் வெளியில் போகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த தருணத்தில் உலகத்தில் உள்ள அத்துணை கிறிஸ்துவ உறவுகளுக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனிதம் தழைக்கட்டும். உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கிறிஸ்துமஸ் பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஃபாதர் வணக்கம். நான் உயராய்வு வேல் அலைவரிசையிலிருந்து வந்திருக்கேன். நான் திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரில் தமிழ்துறை பேராசிரியராக இருக்கேன், துறை தலைவராகவும் இருக்கேன். இதில் கிறிஸ்மஸ் வந்துட்டு இருக்குது. அப்போ கிறிஸ்மஸ் சார்ந்த மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி நடத்தணுங்கிறது என்னுடைய ஆசை. அப்படி பார்க்கும்போது நாங்கள் இங்கே மன்னார்குடியில் வரும்பொழுது இந்த ஆலயத்தை தேர்வு பண்ணி நாங்கள் இங்கே வந்தோம், உங்களை சந்தித்தோம். நீங்கள் நல்ல முறையில் எங்களை உபசரித்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க. அந்த வகையில் முதல்ல உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிறிஸ்துவ உறவுகளுக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த வகையில் உங்களை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள்ளே உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். நீங்கள் உங்களுக்கான அறிமுகத்தை கொடுத்துட்டு உலக உறவுகளுக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிறிஸ்துவ உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி எங்கள் மாணவர்களுக்கு அதன் வழியாக சில தகவல்களை நீங்கள் வழங்கினா சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அன்பானவர்களே, இந்த ஊடகத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. திருவாரூர் மாவட்டம், இந்த தேவாலயம் இருக்கிற இடம் மன்னார்குடி அற்புத குழந்தை இயேசு தேவாலயம். இந்த இடத்திலிருந்து உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் செய்தியை வழங்குவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அன்பானவர்களே, இது போன்ற அந்த கிறிஸ்மஸ் காலம் பள்ளிக்கூடத்தில் 2 மாணவர்கள் பள்ளிக்கூடம் விட்டு வெளியே வருகிறார்கள். வெளியே வருகிற பொழுது ஒரு மாணவன் கொஞ்சம் வசதி படைத்தவன், இன்னொரு மாணவன் கொஞ்சம் வசதி குறைவு. இந்த இருவருமே பேசிக்கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்மஸ் வருகிறது, இயேசு என் வீட்டில் தான் பிறப்பார் அப்படின்னு ஒருவன் சொல்ல, இல்லை இல்லை நான் வசதி படைத்தவன், இயேசு எங்கள் வீட்டில் தான் பிறப்பார் என்று இவன் சொல்ல, வானிலிருந்து ஒரு குரல், தம்பிகளா கவலைப்படாதீங்க, 2 பேர் வீட்டிலையும் நான் பிறப்பேன், கவலையே விடாதீங்க என்று வானிலிருந்து அந்த குரலை கேட்டு இருவரும் வீட்டுக்கு செல்கிறார்கள். அழகாக குடிஞ்சோடிக்கிறார்கள். குடிஞ்சோடித்தாகிவிட்டது. இருவருமே அந்த இயேசுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். வருவார் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வசதி படைத்த மாணவன் இருக்கிறான் அல்லவா, அவனுடைய வீட்டுக்கு ஒரு வயதான தாத்தா யதார்த்தமாக வருகிறார் அந்த குடிலை பார்ப்பதற்காக. இந்த மாணவனுக்கு அவ்வளவு கோபம், என் வீட்டுக்கு நீ எப்படி இந்த நேரத்தில் வருவாய் என்று சொல்லி அவரை அடித்து விரட்டி விடுகிறார். இவன் இயேசுனுடைய வருகைக்காக காத்திருக்கிறான். என்னடா இயேசு வர்றாருன்னு சொன்னாப்படி, இயேசு வரலையே என்று நினைத்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு குட்டி பையன் அவன் இந்த குடிலை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு வருகிறான். இவனுக்கு இன்னும் கோபம் வந்தது. இயேசு வருகிற நேரத்தில் நீ என்ன இங்கே வருகிறாய் என்று சொல்லி அந்த குட்டி பையனை அடித்து வரட்டி விட்டார். விடுமுறை காலம் முடிந்தது, கிறிஸ்மஸ் முடிந்தது. மீண்டும் இந்த இருவரும் சந்திக்கிறார். இருவருக்குமே மன வருத்தம். அந்த பணக்கார பையன் சொல்கிறான், இயேசு எங்கள் வீட்டுக்கு வரலடா அப்படிங்கிறான். அந்த ஏழை பையனும் சொல்கிறான், இயேசு எங்கள் வீட்டுக்கு வரலடா அப்படின்னு அவன் சொல்கிறான். வானிலிருந்து குரல் மீண்டும் என்ன சொன்னது தெரியுமா, பசங்களா அவங்க 2 பேர் வீட்டுக்கும் நான் வந்தேன். அந்த வசதி படைத்தவனுடைய வீட்டுக்கு ஒரு வயதான மனிதனாக நான் வந்தேன், அவன் என்னை அடித்து விரட்டி விட்டான். ஆனால் அதே அந்த ஏழை மனிதனாக, வயதான மனிதனாக நான் அந்த ஏழை பையனுடைய வீட்டுக்கு சென்றேன். அவன் என்னை அன்போடு வரவேற்று உபசரித்தான். ஒரு குட்டி பையனாக அந்த வசதி படைத்தவனுடைய வீட்டில் இருக்கிற குடிலை பார்க்க நான் ஆசைப்பட்டேன், அடித்து விரட்டி விட்டான். ஆனால் இந்த வசதி இல்லாத பையன் என்னை அப்படியே கூப்பிட்டு வீட்டில் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு கொடுத்து சாக்லேட் கொடுத்து என்னை அனுப்பினான்.
ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்று வானிலிருந்து அந்த குரலை கேட்டவுடன் இருவரும் அதிர்ந்து போனார்கள். அன்பானவர்களே, கிறிஸ்து பிறப்பு என்பது அந்த கிறிஸ்து நம் வடிவில் நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் பிறக்க விரும்புகிறார். இயேசு இந்த உலகத்தில் பிறக்கிறார், இந்த குடிலில் பிறக்கிறார், இது ஒரு அடையாளம். ஆனால் அந்த தெய்வம் நம் ஒவ்வொருவருடைய இதயத்தில் பிறக்க வேண்டும். அப்படி பிறந்தால் மட்டுமே அந்த வயதான மனிதனை இயேசுனுடைய உருவில் பார்க்க முடியும். அப்படி நம் உள்ளத்தில் இயேசு பிறந்தால்தான் அந்த குட்டி பையனுடைய அந்த முகத்தில் இயேசுனுடைய முகத்தை பார்க்க வேண்டும். இன்று நம்முடைய வாழ்க்கையில் சமுதாயத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். நம் ஒவ்வொருவருடைய முகத்திலும் தெய்வம் தெரிய வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டுமே, அவர்கள் வசதி படித்தவர்களாக இருந்தால் என்ன, ஏழைகளாக இருந்தால் என்ன, படித்தவர்களாக இருந்தால் என்ன, படிக்காதவர்களாக இருந்தால் என்ன, எல்லோருடைய முகத்திலும் தெய்வத்தை காண கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இயேசு பிறப்பினுடைய செய்தியாக நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழும் சமுதாயத்தில் ஒரு மனித நேயத்தோடு நாம் சந்திக்கிற மனிதர்கள் யாராக இருந்தாலும் அந்த மனிதனுடைய முகங்களில் யாரெல்லாம் இயேசுவை பார்க்கிறார்களோ அவருடைய இருதயத்தில் இயேசு பிறந்து விட்டார். இதுதான் கிறிஸ்துமஸ் செய்தியாக. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃபாதர், மறுபடியும் உங்களுக்கு வணக்கத்தை சொல்கிறேன். இந்த நாங்கள் சர்ச்சை பற்றி கேள்விப்பட்டு தான் வந்தோம். ஆனால் இத்தனை பெரிய ஒத்துழைப்பு இருக்குன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. இந்த இடத்துல தான், அதாவது என்னென்னா, இந்த நல்ல உள்ளங்கள் இருந்துட்டு இருக்கிறதுனால தான் மனிதன் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. மனிதன் தழைக்கட்டும். உலகத்தில் உள்ள மீண்டும் ஒரு முறை உலகத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்துவ நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்து, உங்களுடைய எவ்வளோ பெரிய ஒத்துழைப்புக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து நான் உங்கள்கிட்ட விடை பெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.